இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடைபெற்றது. இதை நடத்தியதற்காக முதலமைச்சருக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி நன்றி கூறியுள்ளார். இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்து சென்னையில் நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியை தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிநடத்தி சென்ற காட்சிகளே இவை. காமராஜர் சாலையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் இருந்து போர் நினைவு சின்னம் வரை அரசு சார்பில் நடைபெற்ற பேரணியில் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தலைமைச் செயலாளர், டிஜிபி, காவல்துறையினர், திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்டோரும் பேரணியில் ஓரணியாக திரண்டனர். பேரணியின் இறுதியில் பெஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும் ஆபரேஷன் சிந்தூரில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் படங்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தேசப்பற்றில் எப்போதும் முதன்மையாக இருப்பது தமிழ்நாடுதான் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நாட்டிற்கு ஏதாவது ஒரு விஷயம்னா தேச பற்றில் எப்பவுமே முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாட்டு மக்கள். அதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்திய ராணுவத்திற்கு சப்போர்ட் தெரிவிக்கிற மாதிரி இந்த பேரணியை அனௌன்ஸ் பண்ணி பொதுமக்கள், அனைத்து அமைச்சர்கள், ராணுவ வீரர்கள் அனைவரும், பாதுகாப்பு படை வீரர்கள், போலீஸ், காவல்துறை அனைவரும் இந்த பேரணியில் கலந்திருக்கிறாங்க. ராணுவ வீரர்களுக்கு தமிழ்நாடு எப்போதும் உறுதுணையாக நிற்கும் என்பதை காட்டும் வகையில் பேரணி நடத்தப்பட்டதாக திமுக எம்பி கனிமொழி குறிப்பிட்டார். ராணுவ வீரர்களுக்கு, அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தரக்கூடிய வகையிலே, அதே நேரத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் என்றும் இருப்போம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பேரணியை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதனிடையே ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையிலான மக்கள் பேரணியை நடத்திய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி நன்றி தெரிவித்துள்ளார். இது குறித்த எக்ஸ் பதிவில் பாகிஸ்தானின் அத்துமீறல்களுக்கு எதிராக இந்திய படைகள் துணிச்சலுடன் போராடுவதாகவும் அவர்களுடன் 8 கோடி தமிழ் மக்களின் தெளிவான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் பிரம்மாண்ட பேரணியை நடத்துவதாக குறிப்பிட்டுள்ளார்.